कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितं स। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। दत्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ஓம் ஹரே கிருஷ்ணா. கூடியுள்ள பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பாண்டம் 1 திருதராஷ்டிரன் துறவு அத்தியாயம் 13 ஸ்லோகம் 54 கரெக்டுங்களா? தெரியலங்க மாத்தாச்சு, நான் வரல 2 நாள். ஓகேங்க, ஒரு நிமிஷம். சரி, 54 கரெக்ட் மாத்தாச்சி. ஓகே. 54 முடிச்சிட்டோம். 55 ஓகே. ज्ञानाग्नि संयोज्य क्षेत्रज्ञे परविलाप्यतम् ब्रह्मणि आत्मानम् आधारे कडाम्बरम् इवाम्बरे। हरे कृष्णा. படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிற மாத்தாச்சு. சரி. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அறிவின் உதவியால் ஒரு ஜீவராசியான தான் பரபிரம்மத்துடன் தன்மையில் ஒன்றானவர் என்ற அறிவுடன் அப்பரபிரம்மத்தில் திருதராஷ்டிரர் தமது தூய சொரூபத்தை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். மறைக்கப்பட்டுள்ள ஆகாயத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக வானிற்கு அவர் உயர வேண்டும். பொருளுரை. ஜட உலகை அடக்கியாலும் ஆசையாலும் பரமபுருஷரோடு ஒத்துழைப்பதிலிருந்து பின்வாங்குவதாலும் ஜீவராசி ஜட உலகின் ஆக மொத்தமான மகத்தத்துவத்துடன் தொடர்பு கொண்டவன் ஆகிறான். அந்த மகத்தத்துவத்திலிருந்து ஜட உலகம், புத்தி, மனம் மற்றும் புலன்கள் ஆகியவையே நான் எனும் அவனது பொய்யான சொரூபம் விருத்தி அடைகிறது. இது அவனது தூய ஆன்மீக சொரூபத்தை மூடிவிடுகிறது. யோக முறையினால் அவனது தூய சொரூபம் உணரப்படும் பொழுது ஸ்தூலமான ஐம்பூதங்களும் சூட்சமமான மனம், புத்தி ஆகியவையும் மீண்டும் மகத்தத்துவத்தில் ஐக்கியமாகி விடுகிறது. இதனால் தன் பழைய நிலைக்கு ஒருவன் திரும்புகிறான். இவ்வாறு மகத்தத்துவத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு அவன் பரமாத்மாவில் ஐக்கியமாகி விட வேண்டும். அதாவது குணத்தில் அல்லது தன்மையில் தான் பரமாத்மாவுடன் ஒன்றுபட்டவன் என்பதை அவன் உணர வேண்டும். இவ்வாறாக தன் தூய புத்தியினால் அவன் பௌதீக மானத்திலிருந்து விடுபட்டு பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுகிறான். இதுவே ஆன்மீக சொரூபத்தை வளர்த்து கொள்ளும் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலையாகும். இந்நிலையில் தான் விதுரரின் கருணையாலும் பகவானின் கருணையாலும் திருதராஷ்டிரர் அடைந்தார். பகவான் விதுரரின் மூலமாக தமது கருணையை அவருக்கு அளித்தார். மேலும் விதுரரின் உபதேசங்களை அவர் உண்மையாகவே பயின்று வரும் பொழுது மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலையில்
பகவானின் தூய பக்தர் ஒருவர் பௌதீக வானிலுள்ள எந்த கிரகத்திலும் வாழ்வதோ அல்லது பௌதீக மூலப்பொருட்களுடன் தொடர்பு கொள்வதோ இல்லை. பெயரளவே ஆன அவரது ஜடவுடல் பகவானின் ஆன்மீக சக்தியினால் நிரப்பப்படுவதால் மகத்தத்துவத்தின் எல்லா களங்கங்களில் இருந்தும் அது நிரந்தரமாக விடுபட்டு விடுகிறது. பக்தி தொண்டின் விளைவாக அவர் 7 வகையான பௌதீக திரைகளையும் கடந்து எப்பொழுதும் ஆன்மீக வானிலேயே இருக்கிறார். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இத்திரைகளுக்கு உள்ளேயே இருக்கின்றன. ஆனால் முக்தியடைந்த ஆத்மாக்கள் இத்திரைகளுக்கு அப்பால் சென்று விடுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க திருதராஷ்டிரரோட துறவு பாக்குறோம். திருதராஷ்டிரர் வந்து விதுரரால் அறிவுறுத்தப்படுகிறார். அவர் முதல்ல எல்லாம் அறிவுரை சொன்னப்போ கேட்கல, இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றார். நம்ம நேத்தே பார்த்தோம், நம்மளுக்கு பிரியமானவர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னா நாம அவங்கள வந்து கடுமையா திட்டுவோம், மற்றவங்கள வந்து நாம கேர் பண்ணிக்க மாட்டோம். அப்ப இங்க விதுரர் வந்து தன்னுடைய தமையன் திருதராஷ்டிரர் இப்படியே உக்காண்டிருக்காருன்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் ஹார்டா திட்டுறாரு. திட்டுற உடனே அவர் வந்து வனத்துக்கு போயிடுறாரு. வனத்துக்கு போய் அவரால் டைரக்டா பக்தி தொண்டுல ஈடுபட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இல்ல. பக்தி தொண்டுங்கிறது முதல்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும். பிரம்மச்சரியத்திலிருந்தே சொல்றாங்க. அட்லீஸ்ட் நாமெல்லாம் வந்து இந்த கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையினால பக்தி தொண்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து காரணமற்ற கருணை, நாம் செய்த புண்ணியன்னு கூட சொல்ல முடியாது, காரணமற்ற கருணையினால நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பக்தி தொண்டுக்கு டைரக்டா அவர் போக முடியாதுங்கிறதுனால விதுரர் அதுக்கு கீழே இருக்கிற அந்த பிரம்ம ஜோதிக்கு அவருக்கு முயற்சி பண்ண சொல்லி ஹட யோகம், இந்த அஷ்டாங்க யோகம் அதெல்லாம் செஞ்சு அவரு இப்ப முயற்சி பண்ணி எப்படியாவது பகவானோட லோகத்துக்கு நீ போகணும் அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. அதைத்தான் இங்க இவரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஜீவராசி ஜடவுல மகத்தத்துவத்துடன் தொடர்பு கொள்வதால் அவன் வந்து இங்க பௌதிகத்துல ஆழ்ந்து ஈடுபட்டு இருக்கான். ஜட இயற்கையை கட்டுப்படுத்திருக்கு. நம்ம மகத்தத்துவம் அந்த ஆன்மீகத்தையும் பௌதிக உலகையும் ஆன்மீக உலகத்தையும் பிரிப்பது எது அப்படின்னா ஒரு மகத்தத்துவம் என்ற திரை, கடினமான அந்த உரையால் மூடப்பட்டிருக்கு பௌதிக உலகமும் ஆன்மீக உலகமும். அதனால நாம ஆன்மீக உலகத்தோட நம்ம தொடர்பு கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த மகத்தத்துவங்கிற திரை நம்மள மூடி இருக்கு. அந்த மகத்தத்துவத்துலதான் 24 மூலக்கூறுகள் இருக்கு. அதுலதான் மனம், புத்தி, அகங்காரங்கிற சூட்சுமமான ஒரு உடலை நாம எடுத்திருக்கிறோம். அப்ப பஞ்சபூதங்களாலான உடல் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற அந்த உடல் ஸ்தூல உடம்பு, கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடம்பு. இதெல்லாம் வந்து மனம், புத்தி, அகங்காரம். அந்த அகங்காரம் பொய்யான அகங்காரம். அதை விட்டுட்டு நாம உண்மையான அகங்காரம் என்னன்னா ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்ய தாஸ், அந்த நிலைக்கு நாம உயரும் போது நம்ம இந்த மகத்தத்துவத்துல நாம அதெல்லாம் நம்ம உடம்ப ஸ்தூல உடம்பையும் விடுத்துட்டு சூட்சும உடம்பையும் விடுத்துக்கிட்டு அந்த ஆத்மாவை பகவானோட லோகத்துக்கு ஆன்மீக உடல் எடுத்து நாம கொண்டு போக முடியும். அது வரைக்கும் அது இயலாத காரியம். அப்போ இந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த பிரபஞ்சங்கள் 7 அடுக்குகளால் கடினமான உரைகளால் மூடப்பட்டிருக்கின்றது. பஞ்சபூதங்களால, மனம், புத்தி, அகங்காரத்தாலையும் 8 அடுக்குகள் இருக்கு. இங்க 7 அடுக்குகள் சொல்லியிருக்காங்க. அது வந்து கடினமா, ஒன்றை விட ஒன்று 100 மடங்கு கடினமானது. அப்ப அதையெல்லாம் பிச்சுட்டு நாம மேல போகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு குருவோட அருள் கிடைக்கணும். ஒரு தூய பக்தரோட அருள் நம்மளுக்கு வாழ்க்கையில முதல்ல எப்ப கிடைக்கிறதோ அப்பதான் பெரிய ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில வருது. அப்ப அந்த குரு யார் மூலமா கிடைக்கிறார்னா பகவானோட கருணையினால அவர் அனுப்பப்படுகின்றார். இப்ப எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா சர்வ காரணம் பகவான் தான். அப்ப அந்த குரு கூட தன்னிச்சையா வரல, பகவான் அனுப்பி வர்றார். குரு கிடைச்சும் அதை வந்து சரியா உபயோகப்படுத்தாதவங்க கண்டிப்பா துரதிர்ஷ்டசாலிகள். அப்போ எல்லாருமே ஒரு சீக்கிரமா ஒரு குருவை நாட வேண்டும். ஏன்னா குரு இல்லாம நம்மளுக்கு பக்தியில முன்னேறவே முடியாது. அதுக்கு அடுத்த பதம் 56. தஸ்ய மாயா குணோதர்கோ நிருத்த கரணாச்சய நிவர்த்திதா கிலாஹார ஆஸ்தே ஸ்தானுரிவாச்சல தஸ்யாந்தராயோ மை பாபு சந்யஸ்தாகில கர்மனஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி.
மொழிபெயர்ப்பு. அவர் புலன்களின் எல்லா புறச்செயல்களையும் கூட நிறுத்தி ஜட இயற்கையின் குணங்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படாதவராகவும் இருக்க வேண்டி இருக்கும். எல்லா பௌதிக கடமைகளையும் துறந்த பின்பு இவ்வழியில் தடைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக அவர் அசையாமல் நிலை பெற்றிருக்க வேண்டும். பொருளுரை. திருதராஷ்டிரன் யோக முறையினால் எவ்வித பௌதீக விளைவுகளும் இல்லாத நிலையில் அடைந்திருந்தார். ஜட இயற்கையின் குணங்கள் ஒருவனை சலிப்பில்லாமல் ஜடப்பொருளை அனுபவிக்க தூண்டுகின்றன. ஆனால் யோக முறையில் அத்தகைய மெய்யின்பத்திலிருந்து ஒருவர் தப்ப முடியாது. ஒவ்வொரு பொய்யின்பத்திலிருந்து ஒருவரால் தப்ப முடியாது. ஒவ்வொரு புலன்களும் அதன் உணவை தேடுவதில் சுறுசுறுப்பாக உள்ளது. இதனால் பந்தப்பட்ட ஆத்மா எல்லா பக்கங்களிலும் இருந்து தாக்கப்பட்டு எந்த வேலையிலும் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகின்றது. திருதராஷ்டிரரை வீட்டிற்குள் அழைத்து வர முயன்று அவருக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்று நாரதர் யுதிஷ்டருக்கு அறிவுரை கூறினார். அவர் இப்பொழுது பௌதீக கவர்ச்சிக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார். ஆனால் ஜட இயற்கையின் குணங்களின் மேல் பரிசுத்தமான ஆன்மீக குணம் உள்ளது. பிரதி பலன் இல்லாத நிலையில் நிற்குணம் எனப்படும். ஆன்மீக குணமும் அதன் விளைவுகளும் முற்றிலும் ஒத்திருக்கின்றன. எனவே ஆன்மீக குணம் பௌதீக குணத்திலிருந்து வேறுபட்டதாக அறியப்படும் பொழுது அது நிற்குணம் எனப்படுகின்றது. ஜட இயற்கையின் குணங்கள் முற்றிலுமாக நின்றுவிட்ட பின்பு ஒருவன் ஆன்மீக பிரவேசத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றான். ஆன்மீக குணங்களை கொண்ட செயல் பக்தி என்று அழைக்கப்படுகின்றது. எனவே பக்தி என்பது பகவானுடனான நேரடி தொடர்பினை அடையாளப்படும் நிர்குணமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப 3 குணங்கள் இருக்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அது மாயினால அட்டுவிக்கப்படுகின்றது. நாமெல்லாம் ரொம்ப கடினமா இங்க போராடிட்டு இருக்கிறோம். ஏன்னா இயற்கை குணங்களால் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கணும் நாமெல்லாம். இங்க பௌதிக கடமைகளை துறந்த பின் இவ்வழியில தடைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக அசையாமல் அதுல நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்திய மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏத்தாம் திறந்திதேன்னு பகவான் சொல்றார். இந்த தெய்வீகேஷா இந்த குணங்களுக்கு அதிபதியான இந்த மகா மாயை ரொம்ப கடினமானவள். அவளை ஜெயிக்கவே முடியாது. ஆனால் என்னை சரணடைந்தவர்கள் அதை எளிதில் வெல்லலாம். இப்ப பகவானுடைய சக்தி தான் மகாமாயா. அந்த மகாமாயா ரொம்ப 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 நம்மளை புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க இந்த கலியுகத்துல. நம்ம குணங்கள் முக்குணங்கள்ல எப்பவுமே ஆழ்ந்திருக்கு. ஒன்னும் சத்துவ குணம், இல்ல ரஜோகுணம், இல்ல தமோ குணம். இருக்கிற குணங்கள்லயே மோசமானது தமோ குணம். அப்ப சத்துவ குணம் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு மேன்மையான குணம். அந்த குணத்துலதான் நம்ம பக்தி பண்ண முடியும். அதுல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் பக்திக்குள்ளையாவது வரலாம். ஆனா சுத்த சத்துவ நிலைக்கு போகணும், வசுதேவ நிலைக்கு போகணும், அதாவது நிர்குணத்திற்கு போகணும் அப்படின்னா இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தூய்மையான நிலையை அடைய வேண்டும். அப்பதான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள ஆன்மீக பிரதேசத்துக்குள்ள போக முடியும். அதனாலதான் மகாமாயா நம்மளை துவைச்சு எடுக்கிறாங்க. நம்ம கரையெல்லாம் போகணும், அழுக்கெல்லாம் போகணும், கடைசி டிராப் வரைக்கும் கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட நம்ம ஆன்மீக பிரதேசத்துக்குள்ள நுழையவே முடியாது. நாம இங்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து எங்க வேணா போயிடலாம். பெரிய குற்றவாளியா இருந்தா கூட பெரிய ஆபீசர் நிலைக்கு போயிடுறாங்க, அவங்க குற்றத்தை மறைச்சிடுறாங்க. ஆனா நாம இந்த ஆத்மாவை கொண்டுட்டு மேல போகும்போது இறப்புக்கு அப்புறம் எந்த ஒரு நீதிமன்றத்திலையும், அந்த யமராஜனோட நீதிமன்றத்துல நம்ம தப்பிக்கவே முடியாது. மறுபடியும் இங்க திருப்ப அனுப்பப்பட்டுட்டே இருப்போம் கிளீன் ஆகிற வரைக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நாம இந்த குணங்களை எல்லாம் அடக்கி ஆள பழக வேண்டும். குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில தான் நாம் தூய்மை அடைய முடியும். அடுத்தது பதம் 57. தவா அத்யதநாத் ராஜன் பரத பஞ்சமே அஹனி கலேவரம் ஹாஸ்யதி துஸ்வம் தச்ச பஸ்மி பவிஷ்யதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்க சின்னதா இருக்கு, நீங்களே படிச்சிட்டீங்களா? சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ராஜனே, அவர் இன்றிலிருந்து 5ஆம் நாளில் உடலை விட்டு விடுவார். அது சாம்பலாகி போய்விடும்.
இது யார் சொல்றாரு? நாரதர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ. யாருக்கு? யுதிஷ்டிர மகாராஜாக்கு. யுதிஷ்டிர மகாராஜர் தன் பெரியப்பாவை காணணும்னு ரொம்ப தேடிட்டு இருக்காரு. அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நாரதர் இப்ப வந்து நீ அவரை திருப்ப கூப்பிட வேண்டாம், அவர் நல்ல நிலைக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு. பொருளுரை. திருதராஷ்டிரர் உடலை விட்ட பின் அவரது யோக சக்தியினால் அவ்வுடல் தானாகவே எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதால் எந்த சமய சடங்குகளும் தேவையில்லை. எனவே யுதிஷ்டர் அங்கு செல்ல வேண்டியதில்லை என்பதையே நாரத முனிவரின் குறிப்பு உணர்த்தியது. யோகியால் தான் விரும்பிய நேரத்தில் உடலை விட்டுவிட முடியும். பிறகு சுயமாக உண்டாக்கப்படும் நெருப்பால் அவ்வுடலை சாம்பலாக்கி அவர் விரும்பிய உலகை அவரால் அடைய முடியும். அப்ப யோகத்துல அவங்க வந்து யம நியம ஆர்ச்சனை பிராணயாமா பிரத்யங்காரா தாரண தியான சமாதி அப்படிங்கிற நிலை. கடைசியில அந்த சமாதி நிலை வர்றப்போ ஒண்ணு அவங்க உடலை வந்து எரிச்சுக்குவாங்க, இல்லையா அந்த குழியில அவங்களே போய் சமாதி நிலையில குழியில உட்காந்துக்குவாங்க, இல்ல உடலை எரிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த யோகியானவர் எந்த லோகத்துக்கு வேணா அவர் இஷ்டப்பட்டு போகலாம். ஈரேழு 14 லோகங்கள் இருக்கு. இல்ல அவர் டைரக்டா வைகுண்டத்துக்கு போகணும்னாலும் அவரே போய்க்கலாம். அது அவருடைய ஃப்ரீவில், அவரா முடிவெடுத்துக்கலாம். இப்ப நாமெல்லாம் கூட பக்தி யோகத்துல முன்னேறி நான் பகவான்கிட்ட போகணும்னாலும் போகலாம். இல்ல பகவானுக்கு நாராயண பரா சர்வே குதஸ்டன பிப்பதி ஸ்வர்க்வா அவகர்க்க நரகேஷு அபிதுல்யார்த்த தர்ஷ்னக அப்படின்னு சொல்லி ஒரு தூய பக்தன் எங்க வேணா இருந்தாலும் பகவானுக்கு சேவை செய்யணும் தான் நினைக்கிறானே தவிர அவனுக்கு சொர்க்கமோ நகரமோ வித்தியாசம் கிடையாது. அவன் எங்க உடல் எடுத்தாலும் பகவானுக்கு தான் சேவை செய்யறான். அந்த நிலை வந்து ரொம்ப மிக உயர்ந்த நிலை. நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைப்போம், பகவானோட லோகத்துக்கு போகணும்னு நினைப்போம். அப்ப யோகியானவர் அந்த பிளானட் 1 by 1 மகர்லோகம், சொர்க்கலோகம், தபோலோகம், அவங்களோட ஃப்ரீவில் எங்க போனாலும் அவங்க வந்து அங்க வரவேற்கப்படுகிறார்கள். அந்த சொர்க்கலோகத்துல இந்திரன் இருக்காரு அப்படின்னா அந்த யோகி வர்றாரு அப்படின்னா அவர் போய் உடனே வரவேற்பார். ஏன்னா ஒரு யோகி, அதாவது பக்தி யோகியாகவும் இருக்கலாம், அஷ்டாங்க யோகியாகவும் இருக்கலாம். ஏன்னா பக்திங்கிற அந்த ஃப்ரூட் இல்லாம, பக்திங்கிறத ஒரு இது இல்லாம, அங்கம் இல்லாம அவங்கனால எதுலயும் வெற்றி பெற முடியாது. எந்த யோகத்துல, பக்தி யோகத்திலும் சரி, கர்ம யோகத்திலும் சரி, ஞான யோகத்திலும் சரி. அப்போ அவங்க பக்தியில நிலைத்திருக்கும் போது அந்த யோகத்துல எல்லாம் வெற்றி பெற்று எந்த லோகத்திலையும் அவங்க வரவேற்கப்படுறாங்க. அப்போ அவர் வந்து அந்த லோகத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துகிட்டு, பட் அட்டாச் இல்லாம, பற்று இல்லாமல் இருந்துகிட்டு அவர் மறுபடியும் மேல லோகத்துக்கு போகலாம், இல்ல டைரக்டா பகவானோட லோகத்துக்கு போகலாம். இது வந்து அவங்களோட ஆப்ஷன். ஆனா நாமெல்லாம் போனோம்னா சொர்க்க லோகத்துல மயங்கி போய் அங்கேயே தங்கிக்குவோம். அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம புண்ணியத்தெல்லாம் இழந்துட்டு கீழே விழுந்துருவோம். அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் வேணும். அடுத்தது பதம் 58. தஹ்யமானே அக்னிபிர் தேஹே பக்தியூ பத்னி சகோடஜே பகிஸ்திதாத் பதிம் சாத்வீதம் அக்னிம் அனுவேஷ்யதி. நான் படிக்கிற மதது படிங்க. தஸ்யமானே கன்பீர்த்தேகே பத்யு பதனி சகோடதே பகு சுதிதா பதிம் சாத்வீதம் அக்னிம் அனுவேஷதி. பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. யோக சக்தியினால் உண்டாகும் தீயில் பர்ணசாலையுடன் தன் கணவரின் நோக்கம் தேகம் எரிக்கப்படும் போது வெளியிலிருந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கும் பதிவிரதையான அவரது மனைவியும் ஆழ்ந்த கவனத்துடன் தீயில் பிரவேசிக்க போகிறாள். பொருளுரை. காந்தாரி திருதராஷ்டிரரின் மிக சிறந்த வாழ்க்கை துணைவியாகவும் பதிவிரதையாகவும் இருந்தாள். எனவே அவ்யாகத்தீயில் பர்ணசாலையுடன் தன் கணவரும் எரிந்து சாம்பலாவதை கண்டதும் அவள் மனோதிடத்தை இழந்தாள். 100 மகன்களும் இழந்து வீட்டை விட்டு வெளியேறிய அவள் காட்டில் தன் அன்புக்குரிய கணவரும் எரிந்து போவதை கண்டாள். இப்போது உண்மையாகவே அவள் தன்மையை உணர்ந்தாள். எனவே தன் கணவர் எரிந்து கொண்டிருந்த தீயில் அவளும் பிரவேசித்து கணவருடன் மரணத்தை தழுவினாள். இது சதி அல்லது இறந்த கணவருடன் உடன்கட்டை ஏறுதல் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஒரு பெண்ணின் மிகவும் பக்குவமான செயல் என்று கருதப்படுகிறது. பிற்காலத்தில் கணவனுடன் உடன்கட்டை ஏற விரும்பாத பெண்ணும் அதை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதால் இச்சடங்கு வெறுக்கத்தக்க குற்ற செயலாக கருதப்பட்டது. கடந்த யுகங்களில் காந்தாரியும் மற்றவர்களும் உடன்கட்டை ஏறுவதைப் போல
இன்றைய பெண்களால் செய்ய முடியாது. காந்தாரியை கொண்ட ஒரு பதிவிரதை அக்னியை விட தன் கணவரின் பிரிவு அதிகமாக திகைப்பதை உணர்வாள். அத்தகைய ஒரு பெண் தன்னிச்சையாக உடன்கட்டை ஏறலாம். இதில் யாருடைய வற்புறுத்தலும் இல்லை. இச்சடங்கு ஒரு சம்பிரதாயமாக மாறி ஒரு பெண் இதை செய்தே தீர வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்ட போது இது உண்மையாகவே குற்ற செயலானது. எனவே இச்சடங்கிற்கு அரசாங்கம் தடை விதித்தது. நாரதனின் இந்த முன்னறிவிப்பு விதவியான தன் பெரியண்ணனை தேடி செல்வதிலிருந்து ஈதன் மகாராஜனை தடுத்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. இப்ப நாரதர் இங்க திரிகால ஞானி, முக்காலமும் உணர்ந்தவர். அதனால அங்க காட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி சொல்றாரு. திருதராஷ்டிரன் ஒரு நல்ல வழியை தேடித்தான் போயிருக்காரு. ஏன்னா கடைசியில எல்லாருமே வானப்பிரஸ்தம் சந்நியாசம் அப்படிங்கிற நிலைக்கு போகணும் அந்த காலங்கள்ல, அந்த யுகங்கள்ல. அதைத்தான் அவர் செஞ்சிருக்காரு. அப்ப கூடவே காந்தாரி போயிருக்காங்க. காந்தாரி ஒரு பதிவிரதை, கணவனுக்காக தன் வாழ்நாள் ஃபுல்லாமே கண்ணை கட்டிக்கிட்டாங்க. அப்ப அவங்க வந்து காட்டுல போய் தன் கணவன் அக்னியில, அவருடைய தவத்தின் பலனால அக்னியில எரியறத பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க தன்னோட தனிமையை உணர்றாங்க. ஏன்னா மனைவி அப்படிங்கிற பெண் வந்து எப்பவுமே தனியாக யோகம் பண்ண வேண்டியது இல்லை. அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. தன் கணவனுக்கு சேவை செய்தாலே, ஒரு பக்தியுள்ள கணவனுக்கு சேவை செய்தாலே அவங்க வந்து கணவன் மூலமாக அவரும் ஆன்மீக லோகத்தை அடைவார். இது நம்ம நிறைய பாஸ்ட் டைம்ல பார்த்திருக்கோம். தேவஹூதி அவங்க வந்து தன்னுடைய கணவரான முனிவர் அவர் வந்து எப்படி தவம் பண்ணி போனாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கைய கடைசி காலத்துல கணவன் இல்லைன்னா கூட மகன் மூலமா அவங்க இந்த ஆன்மீகத்தை எல்லாம் கத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்படி நம்ம பல பாஸ்ட் டைம்ல பார்த்திருக்கோம் கணவனுக்கு பின்னாடியே மனைவி போடுறது. ஏன்னா அந்த காலத்துல அவ்வளவு பதிவிரதையா இருந்தாங்க. கணவன் மேல மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களா. வேற பதிவிரதை அப்படின்னா ஒரு மனைவி என்பவள் சடங்குகள் மூலமாக, சமய சடங்குகள் மூலமாக, திருமணத்தின் மூலமாக வருபவள். அப்ப அவங்க வந்து கல்யாணத்திற்கு முன்னரோ இல்ல அந்த திருமணத்திற்கு பின்னரோ எந்த ஆணுடனும் அவங்க தொடர்பு கொள்றது இல்லை. ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் மாறி போச்சு. பெண்கள் வந்து எப்படி வேணா இருக்காங்க. அப்போ அந்த காலத்துல கணவனை இழந்த அந்த பெண் வந்து உடலெல்லாம் தகிக்குமா. அப்போ அந்த அக்னியில பிரவேசிக்கிறது கூட ஈஸியா இருக்கும். ஆனா கணவனை விட்டு பிரிந்த உடனே அவங்க உடல் வந்து வேதனையில அக்னியில தகிக்குமா. இந்த வேதனைக்கு அந்த வேதனை பரவாயில்ல. அப்ப நாம கணவன் கூட சேர்ந்து நாம பகவானோட லோகத்துக்கு போலான்னு அவங்க வந்து உடன்கட்டை ஏறுவாங்க. உடன்கட்டை அப்படின்னா சக மரணம். கூடவே போய் அவங்க அந்த தீயில விழுந்துருவாங்க. அதன் மூலமா அவங்களோட ஆத்மாவும் பகவானோட லோகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அடுத்தது பதம் 59. ஆனா இந்த காலத்துல எப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சோ, இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் அந்த சடங்கு நடந்துட்டு இருந்தது. ஆனா சடங்கு பிற்காலத்துல கட்டாயப்படுத்தி பெண்களை கொண்டு போய் உள்ள தள்ளுற மாதிரி இருந்தது. ஏன்னா பெண்களுக்கு இஷ்டம் இல்லாத போது அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா கலியுகத்துல அதுக்கு பெண்களுக்கு அந்த தூய்மையும் கிடையாது. அப்படி கொடுமைப்படுத்தி தள்ளினா அது வந்து ரொம்ப பாவகரமான செயல். அது வந்து கடைசியில நிறுத்தப்பட்டது. கலியுகத்துல சட்டங்கள் மூலமாக நிறுத்தப்பட்டது. அடுத்தது பதம் 59. விதுரஸ்து தத் ஆச்சரியம் நிசாம்ய குருநந்தன ஹர்ஷசோக யுதஸ்தஸ்மாத் கந்தா தீர்த்த நிஷேபஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. விதுரர் அந்த ஆச்சரியத்தை கண்டு மகிழ்ச்சியும் துன்பமும் மேலிட அப்புண்ணிய தீர்த்தத்திலிருந்து கிளம்பி சென்று விடுவார். பொருளுரை. திருதராஷ்டிரர் பௌதீகத்தில் முன்பு அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருந்தார் என்பதால் இப்பொழுது அவர் முக்தியடைந்த யோகியாக அதிசயமான முறையில் உடலை விட்டதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். திருதராஷ்டிரர் வாழ்வில் உயர்ந்த கதையை அடைந்ததற்கு விதுரர் தான் காரணம் என்பதில் சந்தேகமில்லை. எனவே அதை அறிந்த விதுரர் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவரது தமையனை ஒரு தூய பக்தராக மாற்ற முடியவில்லையே என்று அவர் வருத்தப்பட்டார். பகவானின் பக்தர்களான பாண்டவர்களிடம் திருதராஷ்டிரர் விரோதம் கொண்டிருந்தார். இதனால் தான் விதுரர் அவரை தூய பக்தராக மாற்றவில்லை. பகவானின் திருவடிகளில் இழைக்கப்படும் குற்றத்தை விட
ஒரு வைஷ்ணவரின் பாதங்களில் இழைக்கப்படும் குற்றம் அதிக ஆபத்தானதாகும். திருதராஷ்டிரர் கடந்த கால வாழ்வில் ஆழ்ந்த பௌதீக பற்று கொண்டிருந்தார். என்றாலும் விதுரர் அவருக்கு கருணை காட்டுவதில் மிகவும் தாராளமாக நடந்து கொண்டார். ஆனால் தற்போதைய வாழ்வில் கிடைக்கப் போகும் அத்தகைய பலன் முடிவாக பரமகிருஷ்ண பகவானின் விருப்பத்தை பொறுத்தது என்பதில் சந்தேகமில்லை. எனவே திருதராஷ்டிரருக்கு முக்தி மட்டும்தான் கிடைத்தது. மேலும் இத்தகைய முக்தி பெற்ற பல வாழ்வுகளுக்கு பிறகுதான் ஒரு பக்தி தொண்டின் நிலையை அடைகிறார். தமது அண்ணனையும் அண்ணியையும் இழந்ததால் விதுரர் உண்மையாகவே மிகவும் வருத்தப்பட்டார். இந்த வருத்தத்தை போக்கும் ஒரே வழி தீர்த்த யாத்திரை தான். இதனால் விதுரரை திரும்பவும் அழைப்பதற்கு யுதிஷ்டருக்கு வாய்ப்பில்லாமல் போனது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப பிரிவு அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே பக்தர்களுக்கும் சரி அபக்தர்களுக்கும் சரி இருக்கிறது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருது. அப்ப விதுரர் தனது அண்ணனையும் அன்னையும் இழந்து இங்க வருத்தப்படுறார். அப்போ பக்தர்கள் சில சமயம் இப்ப ஸ்ரீராமர் பாத்தீங்கன்னா சீத்தை அன்னையை காட்டுல தொலைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருப்பார். அப்போ ஒரு பகவான் இவர் முழுமுதற் கடவுள், இவர் எதுக்காக இப்படி அழுகிறாரு அப்படின்னு சொல்லி உமாதேவிக்கு சந்தேகம் வரும். அப்ப அவங்க சீதா தேவியோட வடிவுல போய் அவர் முன்னாடி நிப்பாங்க. அப்போ அன்னையே நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்பாரு. அப்போ சீதா தேவி வடிவுல போன உமாதேவிக்கு ரொம்ப ஒரு சங்கடமான நிலை. பகவானை போய் நாம சோதிக்க வந்துட்டோமே. அப்போ சிவபெருமான் சொன்னார், வேண்டாம் நீ போகாத, அவர் முழுமுதற் கடவுள், அவரை நீ சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு எதுக்காக அழுதார் அப்படின்னா, ஒரு உடலை இழந்ததுக்காக அவர் அழுகல, ஒரு பக்தரை இழந்ததுக்காக அவர் அழுகின்றார். ஒரு தூய பக்தரை இழக்கும் போது கடவுள் ரொம்ப ஃபீல் பண்றார். இப்ப பகவானுக்கும் பக்தர்களுக்கும் அத்தனைய ஒரு உறவு. பகவான் வேறு இல்லை, பக்தன் வேறு இல்லை, ரெண்டு பேருமே சமதளத்துல இருக்காங்க. அளவால் வேறு, குணத்தால் ஒன்று. அது போல இங்க திருதராஷ்டிரர் எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாண்டு இருந்தாரோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல முன்னேறிய நிலைக்கு இங்க வந்துட்டார். அதாவது முன்னேறிய நிலைனா மிக உயர்ந்த நிலை கிடையாது, முக்தி வரைக்கும் தான் வந்திருக்காரு. அப்ப முக்திக்கு மேல பக்தி அவருக்கு வரல. முக்தி என்பது வேறு, அதுக்கு மேல பக்தி என்கின்ற ஒரு பெரிய கேப் இருக்கு. முக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ ஒரு குழந்தை தொலைச்சிட்டாங்க. அந்த குழந்தைய யாரோ பார்த்து கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறாங்க. அப்ப அந்த குழந்தை கொஞ்சம் ஓரளவு தப்பிச்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல பாதுகாப்பு. அப்ப அந்த குழந்தை வேற ஒரு பிச்சைக்காரன் எடுத்துட்டு போய் கண்ண காலெல்லாம் எடுத்து பிச்சை எடுக்க வைக்க மாட்டான். அந்த குழந்தை வேற எங்கேயாவது வழி தவறி போய் இறந்திருக்க வேண்டாம். சோ ஓரளவுக்கு அதுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு. ஆனா அது முழு பாதுகாப்பு கிடைச்சதுன்னா இன்னும் இல்லை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் என்ன பண்ண முடியும், அந்த குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி தர முடியும், ஒரு உடை வாங்கி தரலாம். ஆனா வாழ்நாள் ஃபுல்லா அந்த குழந்தையை பாதுகாக்க முடியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுருவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல விடுவாங்க. ஆனா அதுக்கும் மேல பெற்றோரிடம் கொண்டு போய் கொடுத்தா அந்த குழந்தைக்கு வேணுங்கிற எல்லாமே வாழ்நாள் ஃபுல்லா கிடைச்சிடும். பெற்றோரோட கவனிப்பு எங்கேயும் யாருக்கும் கிடைக்காது. அது போல இங்க பகவானோட பாதுகாப்பு வேணா, பகவானோடைய அந்த சரௌண்டிங்குள்ள நாம போகணும், பகவானோட எல்லைக்குள்ள நாம போகணும். பகவான் தான் நம்மளுக்கு தாய் தந்தை. இப்ப நாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தான் போயிருக்கிறோம் முக்தி அப்படின்னா. அப்போ முக்திக்கு மேல பக்தி செய்து பகவானோட லோகத்துக்கு போகணும், பகவானுடைய அரவணைப்புக்குள்ள போகணும் அப்படின்னா அது பக்தி பண்றதுதான் ஒன்னே வழி. ஆனா இங்க திருதராஷ்டிரர் அந்த நிலையில இல்ல. ஏன்னா கடைசியில போய் அவரால் எக்ஸாம் படிக்க முடியல. முதல்ல இருந்தே பக்தி பண்ணிருக்கணும். அதனாலதான் விதுரர் ஓரளவுக்காவது அவர் போகட்டும், முக்தி வரைக்கும் போகட்டும் சொல்லி அவருக்கு அஷ்டாங்க யோகத்தை பண்ண சொல்லிடுறார். அப்போ அது கூட அவருக்கு ஒரு திருப்தி. விதுரரோட கருணையினால அந்த அளவுக்காக அவரால் போக முடிச்சது. அஷ்டாங்க யோகம் சாதாரணமானது கிடையாது. அப்போ ஞான யோகமோ ஹடயோகமோ இல்ல கர்ம யோகமோ எதுவுமே ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது, எல்லாமே கஷ்டம்தான். அப்ப அதுலயும் பக்தி இருக்கு, அவங்களும் பக்தர்கள் தான், ஆனா தூய பக்தர்கள் இல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. தூய பக்திங்கிறது பக்தி தொண்டினால் மட்டுமே கிடைக்கும். அஷ்டாங்க யோகத்தினாலோ ஹட யோகத்தினாலோ ஞான யோகத்தினாலோ கர்ம யோகத்தினாலோ கிடைக்காது. அதனாலதான் இங்க நம்மளுக்கு பக்தி தொண்டு பகவானிட்ட அன்பு தொண்டு, பகவானிடம் அந்த பிரேமையை வளர்ப்பதுதான் இறுதி நிலை.
அதுதான் தூய பக்தி தொண்டு. இப்ப இங்க விதுரர் வந்து அவங்க அந்த நிலையை அடைஞ்ச உடனே அதுல திருப்தி அடைந்து, சரி, ஏன்னா திருதராஷ்டிரன் எந்த அளவுக்கு மோசமா இருந்தாரு. அவர் வந்து மனசுல காம, குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் தீய குணங்களும் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி அஷ்டாங்க யோகத்துல வெற்றி பெற்று அவரு போறத பார்த்து விதுர திருப்தி அடைஞ்சு அவர் தீர்த்த யாத்திரை போறார். அடுத்தது பதம் 60. இதி உத்வாதாருஹத் ஸ்வர்க்கம் நாரத சக தும்புருஹு யுதிஷ்டிரோ வசஸ்தஸ்ய ஹிருதி கிருத்வா ஜஹாச்சுத. மொழிபெயர்ப்பு நான் படிக்கணுமா தெரிஞ்சு நானு படிங்க. மொழிபெயர்ப்பு. இப்படி கூறிவிட்டு மாமுனிவரான நாரதர் தமது வீணையுடன் ஆகாயத்தில் கிளம்பினார். யுதிஷ்டர் அவரது உபதேசத்தை உள்ளத்தில் நிறுத்தியதால் எல்லா கவலைகளையும் அவரால் போக்கிக் கொள்ள முடிந்தது. பொருளுரை. பகவானின் கருணையால் ஓர் ஆன்மீக உடலை பெற்ற நாரதர் நித்தியமாக விண்வெளிகளில் சஞ்சரிக்கக்கூடியவராவார். ஜட ஆன்மீக வெளிகளில் உள்ள எந்த கிரகத்திற்கும் அவரால் தடையின்றி சிறிது நேரத்தில் சென்றுவிட முடியும். முற்பிறப்பில் அவர் ஒரு பணிப்பெண்ணின் மகனாக இருந்ததை நாம் முன்பே விளக்கினோம். தூய பக்தருடன் தொடர்பு கொண்டதால் அவர் விண்வெளியில் எப்பொழுதும் தடையின்றி பிரயாணம் செய்யும் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். எனவே ஒருவர் நாரதரின் அடிச்சோடுகளை பின்பற்ற முயல வேண்டும் என்பதுடன் இயந்திர கருவிகளால் மற்ற உலகங்களுக்கு செல்லும் வீணான முயற்சியை கைவிட வேண்டும். யுதிஷ்டர் சிறந்த பக்தராக இருந்ததால் அவரால் அவ்வப்போது நாரதரை காண முடிந்தது. நாரதரை காண விரும்பும் ஒருவர் முதலில் பக்தி உள்ளவராக இருந்து நாரதரின் அடிச்சோடுகளை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப நாரத முனி வந்து சர்வலோக சஞ்சாரி, பகவானோட மிகச்சிறந்த பக்தர், முதல் தரமான பக்தர். அவருக்கு எப்போதுமே என்ன வேலை? பகவானோட நாமம், ரூபம், புகழ், லீலைகளை பாடிக்கொண்டு எல்லா உலகங்களிலும் சென்று பக்தர்களை உருவாக்குறது தான் அவரோட வேலை. அப்போ இங்க வந்து தூய பக்தர் அவருக்கு மட்டுமே உடனே தொடர்பு கொள்ள முடியும் நாரதரை. ஒரு தூய பக்தர் துன்புறும் போது பகவான் வந்து இன்னொரு பக்தரை அனுப்புறார், தன்னுடைய சகாக்களை அனுப்புறார் அவங்களுக்கு அந்த குழப்பத்தை நீக்குவதற்காக. இப்ப நாமளே ஏதாவது நினைச்சிட்டு படுத்தோம்னு வைங்க, ரொம்ப குழப்பமா இருக்கோம்னு வைங்க, நம்மளுக்கு வந்து பகவான் ஏதோ ஒரு வழியில ஒரு பக்தர் மூலமாகவோ, ஒரு புத்தகம் மூலமாகவோ, ஒரு டிவில, ஒரு நியூஸ் பேப்பர்ல நம்மளுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இது வந்து அனுபவத்துல உணரலாம். இப்ப பகவானை நம்பினவர்கள் யாருமே கைவிடப்பட மாட்டார்கள். இப்ப இங்க வந்து யுதிஷ்டர் தன்னோட குழப்பத்தை எல்லாம் நாரதர் முனிவர் மூலமா நீக்கிக்கிறார். தன்னுடைய பெரியம்மா தொலைஞ்சு போனதுக்கு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அந்த வேதனையை இங்க வந்து நாரதர் நீக்கிறார். அப்போ பகவான் நாரதர் முனி வந்து முந்தைய பிறப்புல ஒரு வேலைக்காரியின் மகனாகத்தான் இருந்தார். அதுக்கு முந்தின பிறப்புல அவர் ஒரு கந்தர்வரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கந்தர்வர் ஒரு தவறு செஞ்சதுனால சபிக்கப்பட்டு இங்க பூலோகத்துக்கு வந்து ஒரு வேலைக்காரியின் மகனா இருந்தாரு. ஆனா தூய பக்தர்கள் அங்க வந்து முனிவர்கள் வந்து காட்டுல சாதுர்மாசிய விரத இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் அவங்க உச்சிஷ்டத்தெல்லாம் சாப்பிட்டு அவங்களோட அனுமதி பெற்று அவங்க கிட்ட பகவானுடைய கதைகள் அதையெல்லாம் கேட்டு அவர் வந்து ஒரு தூய பக்தரா மாறிறார் 5 வயது குழந்தையாக இருக்கும் போதே. இப்ப பகவான் அவருக்கு வந்து தன்னுடைய காட்சி கொடுத்து அவரை மறுபடியும் தவம் பண்ண சொல்லி மறுபடியும் அவரை பியூரிஃபை பண்ணி தூய்மையாக்கி அவர் வந்து ஆன்மீக உடல் கொடுக்கிறாரு, நாரத முனி ஆகிறார். அப்புறம் அந்த நாரத முனி எல்லா லோகங்களிலும் சென்று இப்பவும் அவர் வந்து எல்லாருக்கும் பக்தி கொடுத்துட்டு இருக்கார். இது வந்து நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு நம்மளுக்கு. மிருகாரி போன்ற கொடும் அசுரபுக்தி படைத்தவங்களை கூட அவர் வந்து திருத்தி ஆட்கொண்டிருக்கிறார். அப்ப தூய பக்தருடைய சகவாசம் நம்மளை வந்து மேன்மையான நிலைக்கு உயர்த்தும். சாது சங்கே சர்வ சாத்திர கோய் லவ மாத்திர சாஸ்திர கோய். ஒரு லவ மாத்திரம் அப்படின்னா ஒரு சில கணங்கள் போதும். ஒரு தூய பக்தருடன் சேர்ந்தா நம்மளுக்கும் அந்த அவங்களோட பக்தி நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு. அடுத்தது அத்தியாயம் 14, ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவு. பதம் 1. சூத உவாச்ச சம்பிரக்திதே த்வாரகாயம் ஜிக்னௌ பந்து தித்ருஷா
திருஷ்யா சாதும் ச புண்ணிய ஸ்லோகஸ்ய கிருஷ்ணஸ்ய ச விசேஷ்டிதம். நான் ஹரே படிக்கிற மாதாஜி. படிங்க மாதாஜி. அத்தியாயம் 14. ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவு. சூத உவாச சம்பிரசித்தே த்வராகாயாம் திக்ஷவா பந்து திக்ருஷயா சாதும் சா புண்ணியா ஸ்லோகத்யா கிருஷ்ணத்யா சா விசேஷதம். பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டு அவரது அடுத்த நடவடிக்கையில் அறியவும் மற்ற நண்பர்களை காணவும் அர்ஜுனன் துவாகரைக்கு சென்றார். பொருளுரை. பகவத்கீதை கூறுவது போல பக்தர்களை காத்து அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் பூமியில் அவதரிக்கிறார். எனவே குருதேஸ்வர போர் முடிந்து ஈசர் மகாராஜனுக்கு முடிச்சூட்டப்பட்டதும் பகவானுடைய அவரது நோக்கம் பூர்த்தி அடைந்தது. பாண்டவர்கள் முக்கியமாக ஸ்ரீ அர்ஜுனன் பகவானின் நித்திய சகாக்களாக இருந்தனர். எனவே பகவானின் அடுத்த திட்டங்களை பற்றி அறிந்து வர அர்ஜுனன் துவாகரைக்கு சென்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் எதுக்காக இந்த பூமிக்கு வர்றார்? பக்தர்களை காத்து அசுரர்களை அழிக்க. முதல்ல என்ன வேலை அவருக்கு? அசுரர்களை அழிக்கிறது. உட்கார்ந்த இடத்துல அவர் தனது கண் பார்வையாலே அழிச்சிடலாம். அவர் கீழே இறங்கி வர வேண்டியதெல்லாம் கிடையாது. நம்மள மாதிரி கைய காலை அசைச்செல்லாம் வேலை செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு அங்கமும் பாத்தீங்கன்னா திவ்யமானது. அதனால அவர் தன்னுடைய கண்கள் மூலமாகவே எல்லாத்தையும் செய்யலாம். அப்போ எல்லா புலன்களும் எல்லா வேலையும் செய்யும். நம்மளுக்கு கையினா எடுக்கணும், காலுனா நடக்கணும், கண்ணுனா பார்க்கணும், காதுனா கேட்கணும். ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. எந்த புலனும் எந்த வேலையும் செய்யும். அப்படிப்பட்ட பகவான் இங்க யுதிஷ்டருக்கு முடிசூட்டப்பட்டதும் அவரோட நோக்கம் பூர்த்தி அடைஞ்சிருச்சு. அப்ப அர்ஜுனன் மிக முக்கியமான சகா சேதி. இது நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம். இப்போ சகா அப்படின்னா நண்பன். இப்போ பகவானோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அர்ஜுனன் துவாரைக்கு போறார். பதம் 2. வியதிதீதா கதிச்சின் மானசாஸ் ததா தானாயா ததோர்ஜுன ததர்ச்ச கோர ரூபாணி நிமித்தானி குருத்வஹ. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. படிக்கிற மாதாஜி. படிங்க. மொழிபெயர். சில மாதங்கள் மாதாஜி. அர்ஜுனன் ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. இந்த பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டதுனால அழுதுகிட்டே இருக்கனால படிக்க முடியல மாதாஜி. இல்லன்னா பரவாயில்ல மாதாஜி, பரவாயில்ல. யுதிஷ்ட மகாராஜன் பிறகு அச்சமூட்டும் சில கெட்ட சகனங்களை காண ஆரம்பித்தார். பொருளுரை. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் நம் அனுபவத்திற்கு உட்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த சூரியனை விட கற்பனை கெட்டாத அளவு அதிக சக்தி வாய்ந்தவர் ஆவார். அவரது ஒரு சுவாச காலத்தில் கோடிக்கணக்கான சூரியன்கள் படைக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன. ஜட உலகில் எல்லா உற்பத்திகளுக்கும் பௌதீக சக்திக்கும் சூரியனே பிறப்பிடமாக உள்ளதென்று கருதப்பட்டது. மேலும் சூரியனின் இருப்பால் தான் வாழ்வின் தேவைகளை நம்மால் பெற முடியும். எனவே பிரகாசிக்கும் சூரியனின் முன் பூரண ஒளி வெள்ளம் காட்சியளிக்கிறது. அதை போலவே பூமியில் பகவான் நேரடியாக வாழ்ந்து வந்த பொழுதும் அமைதியும் செழுமையும் குறிப்பாக மதமும் அறிவும் பூரணமாக காட்சியளித்தன. யுதிஷ்ட மகாராஜன் அவரது ராஜ்யத்தில் சில வித்தியாசங்களை கண்டார். எனவே நீண்ட காலமாகியும் அர்ஜுனன் திரும்பி வராதாலும் துவாரகையை பற்றிய செய்தி கிடைக்காதாலும் அவர் மிகவும் கவலைப்பட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைந்திருக்க கூடுமோ என்று அவர் சந்தேகித்தார். இல்லையெனில் கெட்ட சகனங்கள் ஏற்பட காரணம் இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ கெட்ட சகுனங்கள் யுதிஷ்டருக்கு தெரிஞ்சதுனால அவர் கண்டிப்பா அங்க எந்த ஒரு நிலையிலும் அவங்க கிருஷ்ணரை விட்டு ஆலோசனை எடுத்ததே கிடையாது. அப்போ பகவான் கிருஷ்ணரை பார்த்துட்டு வர சொல்லி அர்ஜுனனை அனுப்புறார். துவாரகைக்கு போய் அங்க போய் என்ன நடந்தது பாரு. ஏன்னா இங்க ஒரே அபசகுணமா இருக்கு. கழுதைகள் வலம் வருது, பசுக்கள் இடம் வருது, கழுகுகள் எல்லாம் பறக்குது, மாடெல்லாம் கத்துது, ஒரே இறைச்சலா இருக்குது, புயல் காற்று வீசுது, அங்க குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டையா இருக்கு, எங்க பாரு ஒரே சண்டை. அப்ப ஏதோ ஒரு
சக்தி மாறுனதை அவங்க பாக்குறாங்க. ஏதோ ஒரு அபசகுணங்கள் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு என்ன காரணம், நீ போய் உடனே கிருஷ்ணர் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை அனுப்புறாரு. ஆனா அர்ஜுனன் ரொம்ப நாள் ஆகியும் காணல. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இங்க சொல்றாங்க. கோடி 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 சூரியன்களை அவரால் படைக்கப்பட்டு அழிக்கப்படுது அவரோட ஒரு சுவாச காலத்துல. அவருடைய ஒரு சுவாசங்கிறது நீண்ட நாட்கள். இப்ப பிரம்மாவோட காலமே நாம பார்த்திருக்கோம். பிரம்மாவோட காலம் என்ன, சதுர்யுகங்கள், 4 யுகங்களும் சேர்ந்து மறுபடியும் 1000ஆல பெருக்கப்படும் போது ஒரு கல்பம். அந்த ஒரு கல்பம் தான் அவரோட ஒரு பகல், இன்னொரு கல்பம் அவரோட ஒரு இரவு. அப்படி இருக்கிறப்போ பகவான் ஒரு சுவாசத்தை, நீண்ட சுவாசத்தின் போது எல்லா படைப்புகளையும் மேற்கொள்கின்றார். மறுபடியும் ஒரு சுவாசத்தின் அவரு வெளியில விடும்போது படைக்கிறார். உள்ள இழுக்கும் போது அவர் எல்லாத்தையும் அழிச்சிடுறார். அப்ப எல்லாத்தையும் அழிக்கும் போது அங்க பகவானை தவிர யாருமே கிடையாது. பகவான் தனி ஒருவராக இருந்து அனைத்தையும் படைத்து காத்து அழித்து மெயின்டைன் பண்றார். இந்த சூரியன் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. ஏன்னா சூரியன் சக்தி மூலமா தான் நாம எல்லாமே இங்க நடக்குது. சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப பகவான் இங்க இருக்கும்போது மதமும் அந்த அறிவும் பூர்ணமா இருக்கு. மதம் அப்படிங்கறது இல்லாம நம்ம பார்த்தோம், எந்த ஒரு சமுதாயமே மங்களகரமா இருக்க முடியாது. மதம் இல்லாத இடத்துல கூச்சல், குழப்பம் போன்ற சக்திகள் தான் அங்க அஜா அத அசுரர்கள் தான் வாழ்வாங்க அந்த இடத்துல. மதம் அப்படின்ற ஒரு கொள்கை இல்லை அப்படின்னா, ஏன்னா மதத்தினாலதான் நாம எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். ஆனா இப்ப மதத்தை விட்டுட்டு, உண்மையான மதத்தை விட்டு சடங்குகளை மட்டும் மக்கள் மேற்கொள்கின்றார்கள். சாணி எதுக்கு தெளிக்கிறோம் தெரியாது, ஆனா எங்க பாட்டி தெளிச்சாங்க, நானும் தெளிக்கிறேன். சாணம் போட்டு வாசல் தெளிக்கிறேன், வாசல் பெருக்கிறேன். ஆனா இப்ப சயின்டிஸ்ட் சொல்றாங்க சாணத்துல ஆன்டிபயோட்டிக் இருக்கு. இப்பதான் மக்களுக்கு தெரியுது. ஏன்னா சயின்டிஸ்ட் சொன்னாதான் அதை நம்புறாங்க. அவங்க யாரு, குறையுடைய புலன்களை உடையவர்கள், 4 விதமான குறைபாடுகளை உடைய அற்ப மனிதர்கள். அவங்களெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோங்கிற ஒரு அகங்காரத்துல இருக்கிறவங்க, அமேதி, அகம் அமேதி அப்படின்றவங்க. மாயா அபகர்த்த ஞானா ஆசூரம் பாவம் ஆசிரிதம், மாயால பீடிக்கப்பட்டவங்க. அப்போ சயின்டிஸ்ட் சொன்னா நாமெல்லாம் நம்பிடுறோம் உடனே. நாங்க அந்த விண்வெளியில அந்த லோகத்துக்கு போனோம், அங்க போனோம் அப்படின்னு ஏதாவது ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தா நம்ம நம்பிடுறோம். ஆனா உண்மை அது கிடையாது. ஏன்னா அவங்க பிளைண்டா நம்பர்ல எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஆதாரம் என்ன, சாஸ்திரம், ஸ்ருதி சாஸ்திர புராணே. நம்ம அதை தான் நம்பணும். சாஸ்திரத்துல இல்லாத எந்த ஒரு சயின்ஸும் கிடையாது, எந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸும் கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே A to Z நம்மளுக்கு சொல்றது சாஸ்திரங்கள் தான். அப்ப அவங்க பகவான் இருந்தப்போ அந்த எல்லா மங்களகரங்கள் இருந்தது. பகவான் இந்த உலகை விட்டு போறப்போ துவாபர யுகம் முடிஞ்சது, அவர் கலியுகம் ஆரம்பிக்க போறதுங்கிற ஒரு சிம்டம்ஸ் தான் இங்க தெரியுது. ஏன்னா பகவான் இருக்கிற இடத்துல எல்லாமே எப்படி இருக்கும், வைகுண்டமா தான் இருக்கும். வைகுண்டம் அப்படின்னா என்ன, கவலை இல்லாத உலோகமா இருக்கும். அப்ப பகவான் நினைச்சாரு, நான் இங்க இருந்துட்டு இருந்தா இதே வைகுண்டம் ஆயிருச்சு, ஆனா இது ஜெயிலாச்சே. நாம இவங்களை எல்லாம் கலியுகத்துல எதுக்காக, நாம இந்த யுகத்துல இந்த பூமிக்கு எதுக்காக அனுப்பியிருக்கோம், கர்ம பூமி. இது துக்காலயம். துக்காலயம்னா இது ஜெயிலு. இங்க பனிஷ்மெண்ட்டுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஆனா நான் இருந்தா இவங்க என்ன எல்லாருமே என்ஜாய் பண்றாங்களே, நான் இருக்கிற வைகுண்டமா போயிருதே, அதனால நான் சீக்கிரம் இங்கிருந்து திரும்பி போகணும். தன்னுடைய சகாக்களை எல்லாம் எப்படி போக வச்சாரு, அவங்களுக்குள்ள சண்டையிட வச்சு அவங்களே அழிச்சுக்கிற மாதிரி. ஏன்னா பகவானோட உறவினர்களை யாராலும் அழிக்க முடியாது. அதனால அவங்களுக்குள்ளேயே அவங்கள அழிச்சுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணி அவங்களெல்லாம் முதல்ல அனுப்பிச்சுட்டாரு, தன் கூட வந்தவங்களெல்லாம். அப்ப பகவான் இங்க திரும்பி போறார். அடுத்தது பதம் 3. காலஸ்ய ச கதிம் ரௌத்ராம் விவர்ஷ்யாஸ்தர்து தர்மின பாபீயசீம் நிருணாம் வார்த்தாம் குரோத லோபன்ருதாத்மனாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. மல்லிகா மாதாஜி படிக்கிறாங்களா? படிங்க மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ணா. சரிங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. நித்திய காலத்தின் போக்கு மாறிவிட்டதை அவர் கண்டார். இது நினைக்கவே பயங்கரமாக இருந்தது. பருவகால ஒழுங்குமுறைகளில்
பிளவுகள் ஏற்பட்டன. பொதுமக்கள் பெரும் பேராசைக்காரர்களாகவும் கோபக்காரர்களாகவும் ஏமாற்றுபவர்களாகவும் மாறியிருந்தனர். மேலும் அவர்கள் வாழ்க்கை தேவைகளுக்காக தீய வழிமுறைகளை கையாள்வதையும் அவர் கண்டார். பொருளுரை: பரமபுருஷ பகவானிடம் உள்ள மனிதனின் அன்பால் உறவு துண்டிக்கப்படும் பொழுது பருவ காலங்களில் மாற்றம், தீய வழிகளில் வாழ்க்கை தேவைகளை சம்பாதித்தல், பேராசை, கோபம் மற்றும் வஞ்சகம் போன்ற அறிகுறிகள் அதிகரிக்கின்றன. பருவகால ஒழுங்குமுறைகளில் மாற்றம் என்பது ஒரு பருவத்தின் சூழ்நிலை மற்றொரு பருவத்தில் தோன்றுவதை குறிக்கிறது. உதாரணமாக, மழைக்காலம் இலையுதிர் காலத்தில் வருகிறது. பழங்களும் பூக்களும் பூத்து குலுங்கும் காலம் ஒரு பருவ காலத்திலிருந்து மாறி வேறொரு பருவ காலத்தில் வருகிறது. இறை உணர்வற்ற மனிதன் வழக்கமாக பேராசைக்காரனாகவும் கோபக்காரனாகவும் வஞ்சகக்காரனாகவும் இருக்கிறான். இத்தகைய மனிதன் வாழ்க்கை தேவைகளுக்காக எந்த வழியையும் பின்பற்ற தயங்க மாட்டான். யுதிஷ்டிர மகாராஜனின் ஆட்சி காலத்தில் மேற்கண்ட அறிகுறிகள் அனைத்தும் இல்லாதிருந்தன. ஆனால் அவரது தெய்வீகமான ராஜ்யத்தில் சிறு மாற்றத்தை மட்டுமே கண்ட போதிலும் அதனால் அவர் ஆச்சரியம் அடைந்தார். பகவான் மறைந்து விட்டாரோ என்று உடனே அவர் சந்தேகித்தார். உத்தியோக கடமைகளிலிருந்து விலகுவதே தீய வழிகளில் வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்கு காரணமாகிறது. பிராமணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் போன்ற ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட கடமைகள் உள்ளன. ஆனால் தனக்கென நியமிக்கப்பட்ட கடமைகளிலிருந்து விலகி வேறொருவரின் கடமையை தனதென கூறுபவன் முறையற்ற சட்டவிரோதமான கடமையை பின்பற்றுபவனாவான். வாழ்வில் உயர்ந்த குறிக்கோளை கொண்டிராமல் இந்த மண்ணுலகில் வாழும் சில ஆண்டுகளே அனைத்தும் என்று நினைப்பவன் செல்வத்திலும் அதிகாரத்திலும் பேராசை கொள்கிறான். மனித சமூகத்தில் உள்ள எல்லா ஒழுங்கின்மைகளுக்கும் அறியாமையே காரணம். குறிப்பாக இக்கலியுகத்தில் இந்த அறியாமையை விளக்குவதற்கு ஸ்ரீமத் பாகவத்தின் வடிவில் சக்தி வாய்ந்த சூரியன் ஒளியை பரப்புகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதீபீஹசக கலவுன்னஷ்டதுஷாமேச பிராணர்கோ அதுனோதிதக. இப்போ பகவான் போனப்போ மதம் இந்த வேதம் எல்லாம் போயிடுச்சு. பகவான் வந்து தன்னுடனே எடுத்துட்டு போயிட்டார். அப்பதான் இந்த கலியுகத்தின் சிம்டம், இந்த அபசகுணங்கள் எல்லாம் தெரியுது. அப்ப யுதிஷ்டிர மகாராஜாக்கு தான் அந்த நேரத்துல கலக்கம் ஆகுது. அப்ப கிருஷ்ணர் போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்க அனுப்புறாரு அர்ஜுனரை. அர்ஜுனன் போனவர் திரும்பி வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்ப இந்த கலியுகத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க? பிரேயானால் அல்பாயுசுக சப்பிய கலா வஸ்மின் யுகேஜனாக மந்தாக சூமந்த மதையோ மந்த பாக்கிகி உபத்திரதக. உபத்திரம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. எப்படி? மந்த புத்தி படைச்சவங்களா, சண்டை பிரியர்களா, ஆயுள் குறைவா இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட குறைபாடுகள் கலியுகத்துல இருக்கும். இப்ப யுகமா பார்த்தோம் அப்படின்னா சத்திய யுகத்துல ஒரு 90% நன்மைகள் இருந்தது. மக்கள் வந்து நல்லவங்களா இருந்தாங்க. அடுத்த யுகம் வர வர என்னாச்சு? திரேதா யுகத்துல 75% குறைஞ்சது. துவாபர யுகத்துல 50% நல்லது மட்டும் இருந்தது, நல்லவங்களா இருந்தாங்க. கலியுகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20% கூட இப்ப இல்ல. அதுவும் வந்து நாள் போக என்னாகும்? படிப்படியா கம்மியாயிட்டே போகும். மனுஷன் அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு கொடூரமான காட்சிகளை எல்லாம் நாம போக போக பார்க்க போறோம். மழை வந்து பருவம் தவறி வரும், வெள்ளமா வரும். இப்பவே நாம பாக்குறோம். வெயில் காலத்துல கடும் வெயில், குளிர் காலத்துல கடும் குளிர், இல்லைன்னா குளிர்காலத்துல ரொம்ப வெயில் அடிக்கிறதையும் இப்ப நம்ம பாக்குறோம். அப்ப காலங்கள் வந்து இப்படி ரொம்ப மோசமா மாறிக்கொண்டே வரும். கலியுகத்துல எல்லாமே ரொம்ப கொடூரமா இருக்கும். பல நோய்கள் வரும். மக்கள் வந்து எப்பவுமே மனசுல நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா மாயோட அடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கலிபுருஷனோட அடி. இங்க எங்க பாரு அந்த தர்மத்தின் 4 தூண்கள் சிதைக்கப்பட்டு மது, மாது, சூது போன்ற அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கும். நோய்கள் எப்ப வருதுன்னு தெரியாது. இப்ப நம்ம சமீபமா பார்த்தோம், கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய். வாயில வராத பேரை ஒண்ண வச்சு விட்டுருவாங்க. அப்படி வெரைட்டியா பேர் வைக்கிற அளவுக்கு நம்ம நிறைய நோய்கள் வரும். நிலநடுக்கம் வரும், புயல் தாக்கும், இன்னும் சுனாமி போன்ற இந்த பேரெல்லாம் அவங்களே வச்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ பிள்ளைக்கு பெயர் சுட்டுற மாதிரி வர்ற ஒரு அசாதாரணமான சம்பவங்களுக்கு, இயற்கையினோட சீற்றங்களுக்கு அவங்களே பேர் வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு புயலுக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. பாத்தீங்கன்னா அதுவே பெரிய லிஸ்டா இருக்கும்.
ஏன்னா பகவானுடைய அந்த இயற்கையோட சட்டம் அவ்வளவு கொடூரமானது. எவ்வளவு அக்கிரமங்கள் அதிகரிக்கின்றதோ அந்த அளவுக்கு நாம இயற்கையினால தாக்கப்படுவோம். கொரோனா பீரியட்ல எத்தனை பேர் மண்ணுக்குள்ள போனாங்க, பணக்காரன் ஏழைனெல்லாம் பார்த்துதான் அது. ஆனா அதை தடுக்கிறதுக்கு கடவுளோட கருணை இருந்தங்காட்டிக்கு தான் முடிஞ்சது. ஆனா எந்த ஒரு சயின்டிஸ்டும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, அது தானா நின்னது. அப்ப கடவுள் நினைச்சாருன்னா ஒரு செகண்ட்ல எல்லாரையும் மண்ணுக்குள்ள போக வைக்க முடியும். ஆனா அது தெரியாம எல்லா மனுஷங்களும் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க அந்த கலியுகத்துல. நான் தான் பெரிய ஒரு படைப்பாளி அப்படிங்கிற மாதிரி. யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அப்ப அந்த நம்மளுடைய ஒரு லிமிட், அந்த எல்லையை நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு காரணம் என்ன? அறியாமை. யாருக்கும் சாஸ்திரம் தெரியறதில்ல, கடவுளை பத்தி தெரியறதில்ல. கடவுள் யார், நான் யார், கடவுளுக்கு எனக்கு என்ன தொடர்பு, என்னுடைய லிமிட் என்ன, என்னுடைய சக்தி என்ன, அது எல்லைக்குட்பட்டது. ஒரே செகண்ட்ல பகவான் ஒரு ஃபியூஸ் புடுங்கினாருன்னா போறோம், கரண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம எல்லாம் உடம்புல எல்லாம் ஆஃப் ஆயிரும். ஒரு நரம்பு இழுத்தா போறோம், மூளையில நாம செயலிழந்துருவோம். அது தெரியாம நான் தான் அனைத்தும் அப்படிங்கிற ஆடுற வரைக்கும் கடவுள் சில சமயம் வேடிக்கை பாக்குறாரு. சரி, இவன் ஆடுற வரைக்கும் ஆடட்டும். அப்ப எனக்கு அடங்கலையா? பல யுகங்கள் வந்தாச்சு, பல யுகங்களாக, பல கோடி ஜென்மங்களாக நாம பிறப்படுத்தாச்சு. சரி, நம்ம ஆட்டத்தை அடக்கணும்னா ஒரு தட்டு தட்டணும் தலையில. கடவுளை தட்டெல்லாம் வேண்டாம், லேசா கண்ணுல பார்த்தாருன்னா போறோம். ஏன்னா நாம ரொம்ப ரொம்ப சின்ன அணு. நாம எறும்பை என்ன பண்ணுவோம்? கடப்பாறை எடுத்துக்கொள்வோமா? காலில் ஒரு நசுக்கு நசுக்குனா போறோம். அந்த மாதிரி நம்மளால நசுக்க கூட வேண்டியது இல்ல, ஒரு ஊதுனா போறோம், நம்ம காணாம போயிடுவோம். சோ நாம நம்மளோட அறியாமையை நீக்க வேண்டும் என்றால் தூய பக்தர்களோட சகவாசத்தை எடுத்துட்டு பகவானோட சக்தி என்ன, அவருக்கு எப்படி அடங்கி நடப்பது, அவருக்கு எப்படி நாம் சேவை செய்வது, அவருடன் அன்பை பெருக்கிக் கொள்வது, அது இனிமையானது. அந்த இனிமையை விட்டுட்டு நாம கொடுமையானது தேடிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா நல்லது யாராவது சொன்னா ஏத்துக்க மாட்டேன்றோம். அதுதான் நம்மளோட அறியாமை. அறியாமைங்கிறது களையப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னாலும் நெருப்பு சுடத்தான் செய்யும், தெரிஞ்சு செஞ்சாலும் சுடத்தான் செய்யும். அப்போ நம்ம இந்த அறியாமை நீக்க வேண்டும் என்றால் நாம தூய பக்தி தொண்டாற்ற வேண்டும். அதுக்கு தூய பக்தர்களோட சகவாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பதம் 2. வியதீதா கதீச்சின் மாசாஸ்ததா நாயாஸ்ததோர்ஜுன ததர்ச்ச கோர ரூபாணி நிமித்தானி குருத்வஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எது படிச்சீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. பதம் 2 மாதாஜி. பதம் 2 படிச்சாச்சு இல்ல, பதம் 4 தானே படிக்கணும். ஓகே மாதாஜி. பதம் 4. பதம் 4. ஜிக்ம பிராயம் வியவக்ருதம் சாத்யமிஸ்ரம் ச ஹௌஷ்டுதம் பித்ருமாத்ரு சுக்ருத் பிராத்ரு தம்பதீனாம் ச கல்கணம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. நண்பர்களுக்கு இடையிலுள்ள விவகாரங்கள் உட்பட எல்லா சாதாரண விவகாரங்களிலும் வஞ்சகம் நிறைந்து விட்டது. மேலும் குடும்ப விவகாரங்களிலும் கூட தாய், தந்தையர், மகன்கள், சகோதரர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஆகியோருக்கு இடையில் எப்பொழுதும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டன. கணவன் மனைவிக்கிடையிலும் கூட எப்பொழுதும் அவநம்பிக்கையும் சண்டையும் இருந்து வந்தது. பொருளுரை. பந்தப்பட்ட ஜீவனிடம் தவறுகள், பைத்தியக்காரத்தனம், இயலாமை மற்றும் ஏமாற்று ஆகிய 4 கெட்ட இயல்புகள் உள்ளன. இவை குறைபாடுகளுக்குரிய அடையாளங்களாகும். இந்நான்கில் பிறரை ஏமாற்றும் இயல்பு மேலோங்கி உள்ளது. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உலகை அடக்கி ஆள்வதென இயற்கைக்கு விரோதமான ஆசையை கொண்டிருப்பதால் தான் அவர்களிடம் இந்த ஏமாற்றும் இயல்பு காணப்படுகிறது. தூய நிலையிலுள்ள ஜீவராசி சட்டங்களால் பாதிக்கப்படுவது இல்லை. ஏனெனில் அந்த நிலையில் ஒரு ஜீவராசி பரம ஜீவனுக்கு கீழ்ப்படிந்த நித்திய தொண்டன் என்பதை உணர்ந்தவனாக இருக்கிறான். எனவே பரம புருஷரின் சொத்தை அடக்கியாள முயற்சிப்பதற்கு பதிலாக எப்பொழுதும் பகவானுக்கு கீழ்ப்படிந்து தொண்டனாகவே இருப்பது நல்லது. பந்தப்பட்ட நிலையில் ஒரு ஜீவராசி அவன் காண்பதற்கெல்லாம் உண்மையாகவே எஜமானனாக இருந்தாலும் அதனால் அவன் திருப்தி அடைவதில்லை. ஆனால் காண்பதற்கெல்லாம் அவனால் எஜமானனாக முடியாது.
இதனால் மிக நெருங்கிய உறவினர்களாலும் கூட பல வகையில் ஏமாற்றப்படும் நிலைக்கு அவன் உள்ளாகிறான். இத்தகைய திருப்தியற்ற நிலையில் தந்தைக்கும் மகன்களுக்கும் இடையில் அல்லது கணவன் மனைவிக்கு இடையில் கூட நேசம் இருப்பதில்லை. ஆனால் இக்கஷ்டங்களை எல்லாம் பகவானின் பக்தி தொண்டினால் போக்கிவிடலாம். பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டால் மட்டுமே உலகிலுள்ள வஞ்சகங்களை அடக்க இயலும், வேறெதனாலும் அல்ல. யுதிஷ்ட மகாராஜன் இந்த வித்தியாசங்களை கண்டதும் பகவான் பூமியிலிருந்து மறைந்து விட்டார் என்பதை ஊகித்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ எந்த இடத்துல ஆழமான பற்று இருக்கிறதோ அங்க கண்டிப்பா ஏமாற்றமும் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல உரிமை கொண்டாடுறோம், இது என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையதுன்னு. அப்போ ஒரு டம்ளர் காணாம போனா கூட நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம் அன்னைக்கு ஃபுல்லா. ஐயோ நான் 4 டம்ளர் வச்சிருந்த, ஒரு டம்ளரை காணுமே. நாமளே இருக்கு, இந்த உடம்பே இருக்க போறது கிடையாது, அழிய போகின்ற ஒன்று. அதையெல்லாம் நிரந்தரம் இல்லாத எல்லாம் பார்க்க மாட்டோம் நாம. நானே நிரந்தரம் கிடையாது, நான் ஒரு ஆத்மா, இந்த உடல் வந்து அழிய போகக்கூடியது அப்படிங்கறதெல்லாம் தெரியாம இந்த கலியுகத்துல சாதாரண விவகாரங்கள்ல கூட நண்பர்களிடம் வஞ்சகம் நிறைந்திருக்கிறது. அன்னைக்கெல்லாம் நண்பர்கள் அப்படின்னா என்ன, எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க உள்ளம் தூய்மையா இருக்கும், உண்மையான நட்பு இருக்கும். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக உயிரையே கொடுப்பான். ஆனா இன்னைக்கு நண்பர்கள் அப்படின்னா, நேத்து பார்த்தா இவன் என்னோட க்ளோஸ் நண்பன், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவன் இல்ல, அவன் எனக்கு ஆகாது, அப்ப வேற ஒரு நண்பனை பிடிச்சுக்குவாங்க. இதை நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அப்ப குடும்பத்துல கூட தாய், தந்தை, மகன், சகோதரர்கள், நலம் விரும்பிகள், இவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அன்னைக்கெல்லாம் கணவன் மனைவி அப்படின்னா அந்த குடும்பம் வந்து தியாகம் பண்ணுவாங்க நிறைய. கணவனுக்காக மனைவி தியாகம் பண்ணுவாங்க, மனைவிக்காக கணவன் தியாகம் பண்ணுவாரு, அப்ப தன் குழந்தைகளுக்காக அவங்க தியாகம் பண்ணுவாங்க. அப்ப அந்த குடும்பம் வந்து ரொம்ப மேலான குடும்பமா இருந்தது. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினைகள். இது உன்னோடது, இது என்னோடது, நீ அப்படி பேசுனா, நான் இப்படி பேசுனேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள். தாய் தந்தையரே நேர்மையா கிடையாது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வர்ணசங்கர அப்படிங்கிற முறையற்ற முறையில பிறந்த குழந்தைகள் அதிகமா இருக்காங்க. அதனாலதான் சமுதாயம் சீர்கெட்டு கிடக்குது. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா அது எப்படி ஒரு வீதி, ஒரு ஊர், ஒரு கிராமம், ஒரு நகரம், அப்போ இப்படி ஒரு மாநிலம், ஒரு இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை பூசல்கள். குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, அப்புறம் எப்படி வெளியில ஒற்றுமை இருக்கும், எப்படி நான் இந்தியாங்கிற ஒற்றுமை இருக்கும்? அப்போ இதே வந்து உலக மக்கள் அனைவருக்கும் நம்ம உயிர்வாளிகள் அப்படிங்கிற ஒரு மேலான எண்ணோட்டம் ஏற்படும். எல்லாருமே பகவானோட அங்கத்துலக்கு மமை வாம்ச ஜீவலோகை ஜீவபுத சனாதன. அப்ப நம்ம எல்லாருமே உயிர்வாளிகள், எல்லாருமே உறவினர்கள். ஏன்னா பகவானோட அங்கத்திலிருந்துதான் நம்ம எல்லாருமே வந்தோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஈவன் தாவரங்கள் உடலில் இருக்கின்ற ஆத்மாக்களும், விலங்கு உடல்ல இருக்கிற ஆத்மாக்களும். அந்த நிலைக்கு நாம எப்ப உயர போறோம்? சமூகம். அப்ப பிரம்மபூத நிலை அது. பிரம்மபூத பிரசன்னாத்மா நாச்சோச்சதி நா காங்சதி சமபூதேசு மக்பக்திம் லபதே பராம். பூதேசு அப்படின்னா உயிர்வாளிகள். சம சர்வேசு பூதேசு மக்பக்திம் லபதே பராம். எல்லா உயிர்வாளிகளையும் ஒன்றாக நினைக்கின்ற அந்த நிலை. வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவச்ச மகா பாகேச பண்டிதாக சமதர்ஷனக. அந்த பண்டித நிலைக்கு நாம எப்ப வரப்போறோம்? அப்ப கலியுகத்துல இப்படி இருக்கின்றது. எங்க பாரு தவறுகள். ஏன்னா பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எல்லா பக்கம் பைத்தியகாரத்தனம், இயலாமை, ஏமாற்று அப்படிங்கிற இயல்புகள் மேலோங்கி இருக்குது. பிறரை ஏமாத்துறதுங்கிறது இங்க சகஜமாயிருச்சு. ஏமாத்தினாதான் பிசினஸ் பண்ண முடியும், நேர்மையால பிசினஸ் பண்ணவே முடியாது. ஆனா பிசினஸ் பண்ணியேதான் ஆகணும், ஏன்னா எனக்கு அந்த ஆசை, பேராசை. அப்ப தூய நிலையில இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜட சட்டங்களாலேயோ இல்ல வேற எதனாலையும் பாதிக்கப்படுறது கிடையாது. ஆனா தூய நிலையில் இல்லாத ஜீவராசி, பந்தப்பட்ட நிலையில இருக்கிறவங்க, தன்னை பகவானோட நித்தியத்தென்றன் என்பதை உணராதிருக்கிறவங்க கண்டிப்பா கஷ்டப்பட்டே ஆக வேண்டும். அதை வந்து நாம மேம்படுத்திக்கணும். ஏன்னா பகவானுக்கு நாம் தொண்டு செய்வது ஒன்றுதான் நம்மளை வந்து நித்தியமான அந்த ஆனந்த மயோ அபியாசத்துக்கு கொண்டு போகும். அது வரைக்கும் நம்ம கிட்ட திருப்தியே இருக்காது.
ஏன்னா நான் எஜமானன் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கிட்ட எப்படி திருப்தி இருக்க முடியும்? நான் எஜமானன் ஆக முடியுமா? என்கிட்ட எந்த ஒரு சக்தியும் கிடையாது. பகவான்கிட்டயும் எல்லா சக்தியும் இருக்கு. ஆனா பகவானுக்கு ஈக்குவலா நான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு ஈக்குவலா நான் வந்து எல்லாத்தையும் படைக்கணும். விஞ்ஞானிகள் பாருங்க, நானே படைக்கிறேன் அப்படிம்பாங்க. ஒரு உயிர்வாளியோட ஆயுட்காலத்தை நான் அதிகரிக்க போறேன் விஞ்ஞானம் மூலமா அப்படின்னு இப்ப போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியும் காரியம் கிடையாது. பகவானை தவிர யாராலையும் உயிர்களை உருவாக்க முடியாது. ஆனா இவங்க நாங்கதான் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பணத்தை விரயம் பண்ணி, மக்களோட வரி பணத்தை விரயம் பண்ணி, நாங்க வேற லோகத்துக்கு போக போறோம், நாங்க படைக்க போறோம், நாங்க அழிக்க போறோம்னு பாடுபட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட கண்டுபிடிப்புகள் எல்லாம் ரொம்ப மோசமானதா மாறிட்டு இருக்கு. பாருங்க, இந்த அணு ஆயுதத்தை எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஒரு போர்னு சொல்ல ஆரம்பிச்சா அவ்வளவுதான். ஹிரோஷிமா, நாகசாகி அதுக்கு ஒரு உதாரணம். எத்தனை மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அதனோட பாதிப்புனால அங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ பக்தி தான் நிரந்தர வழி அப்படிங்கிறது நம்மளுக்கு இதன் மூலமா திரும்ப திரும்ப பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. பக்தி தொண்டு செய்வது ஒன்றுதான் நம்மளுக்கு ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியவ கதிரண்யதா நாரதிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த உண்மையை நாம் எல்லாரும் புரிஞ்சு பக்தி தொண்டு பண்ணணும் அப்படிங்கிறது. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு மைந்து பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நாம பகிர்ந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா.